150 ரூபா செத்துட்டாங்க. எல்லாரையும் வந்து வீணாகக்கூடாது. எட்டு கட்டிங்க வாங்கியிருக்கீங்க. நான் ஒன்றும் தப்பு சொல்லல. எனக்கு போகிறதுக்கு பஸ் தான் காசு கொடுத்தேன். மாவட்ட தலைநகராக கடலூர் இருக்கும் நிலையில் கடலூருக்கு மிகப்பெரிய தலைவலியாக அமைந்திருப்பது புதுவை மாநிலம். கடலூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே புதுவை மாநில எல்லை துவங்குவதால் புதுவை மாநில மதுபான கடைகள் மற்றும் சாராய கடைகள் அனைத்துமே எல்லை பகுதியில் அமைந்துள்ளன. இதன் காரணமாக கடலூரில் மது அருந்துவதை தவிர்த்து குடிமகன்கள் புதுவை மாநிலம் சென்று மது அருந்துவதை வழக்கமாக கொண்டுள்ளதுடன் அங்கிருந்து மது பாட்டில்களை வாங்கி வருவதும் வழக்கமாக கொண்டுள்ளனர். கடலூர் புதுச்சேரி எல்லையான ஆல்பேட்டையில் நிரந்தர சோதனை சாவடி அமைத்து போலீசார் தொடர்ந்து சோதனை மேற்கொள்வதும் குறைந்த அளவு மது பாட்டில்களை எடுத்து வருபவர்களிடம் மது பாட்டில்களை வாங்கி அழித்து அவர்களை எச்சரித்து அனுப்புவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக டாஸ்மாக் விற்பனை 20% வரை குறைந்தது. இதற்கு காரணம் புதுவை மாநிலத்திற்கு சென்று மது அருந்துவதுதான் என தெரிய வந்தது. மேலும் சமீபத்தில் கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்திற்கு பிறகு புதுவை மாநிலத்திலிருந்து கடலூர் வரும் சோதனை சாவடிகளில் சோதனைகளை தீவிரப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் கடலூர் புதுச்சேரி எல்லையில் அமைந்துள்ள ஆல்பேட்டை சோதனை சாவடியில் வருவாய் துறையினர், கலால் துறையினர், டாஸ்மாக் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட 4 துறையினர் இணைந்து கூட்டு சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்குள்ளே நுழையும் 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், பேருந்து என ஆட்டோ என அனைத்து வாகனங்களிலும் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது ஆட்டோவில் வந்த பலர் சாராய பாக்கெட்டுகளுடனும் மது பாட்டில்களுடனும் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் அங்கேயே பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டது. சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் மது பிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவமும் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கலாச்சாரம் 229 ரூபா செத்துட்டாங்க. எல்லாரையும் வந்து வீணாகக்கூடாது. நான் எடுக்கிறதெல்லாம் திருடனா தப்பு கிடையாது. உழைக்கிறதுனால எல்லாம் வேணாம். அவங்க 3 மணி நேரம் திரும்பி விற்கிறாங்க. அதை பாருங்க. குறிஞ்சிப்பாடி போகணும். எனக்கு வந்து 50 ரூபா காசு வேணும். என்கிட்ட காசு கிடையாது. குடிச்சிங்க ரேட் தான் இல்லைன்னு சொல்ல. 8 கட்டிங்க வாங்கியிருக்கீங்க. நான் ஒன்றும் தப்பு சொல்லல. எனக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்காவது காசு கொடுத்தேன். நான் எப்படின்னா போகிறது வீட்டுக்கு? என்கிட்ட 1 ரூபா கூட வழி கிடையாதுண்ணே. நான் 8 கட்டிங்க எடுத்தாந்தேன். நான் குடிக்கிறதா எடுத்தாந்தேன். டிரைவர் நான் குடிங்க இல்லைன்னு சொல்ல. நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? வாங்கிட்டு போனதை வந்து புடிங்கிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.